நம்ம எல்லாருக்கும் தோஜியை வந்து ஒரு கெட்டவனாவும் மோசமானவனாவும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் இப்படி ஆவறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு தெரியுமா? தோஜி வந்து ஜெனின் அப்படிங்கிற குடும்பத்துல தான் பிறந்தாரு. தன்னோட குடும்பத்தாலே ஒரு கொடூரமான சித்திரவதைக்கு தோஜி வந்து உள்ளாக்கப்பட்டாரு. அவருக்கு சாப சக்தியை பயன்படுத்த முடியாததுனால அந்த குலமே அவரை ஒரு தோல்வியாளராகவும் அவங்க குலத்தோட களங்கமாகவும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொடூரமான சோதனையில அந்த குலமே அவரை ஒரு சாபமிட்ட ஆவிங்கெல்லாம் நிறைஞ்சிருக்க ஒரு குழியில தள்ளிட்டாங்க. அதுல அவர் உயிர் தப்பிச்சிட்டாரு. ஆனா அந்த ஒரு நிகழ்வு வந்து அவரோட உதட்டோட ஓரத்துல அந்த ஒரு புகழ்பெற்ற கரடு முரடான தழும்பை ஏற்படுத்திருச்சு. அதுக்கப்புறம் தோஜி வந்து அந்த ஒரு ஜெனின் அப்படிங்கிற பேரை எடுத்துட்டு தன்னோட மனைவியோட பெயரான ஃபுஷிகிரோ அப்படிங்கிற பேரை பொருத்திக்கிட்டாரு. அவங்க மேல காதல் கொண்டதால அவருக்கு ஒரு மன அமைதி கிடைச்சது. அப்படி இருந்தாலும் பிரசவத்துல அவங்க மனைவி இறந்ததை அவரால் ஏத்துக்க முடியல. அந்த ஒரு நிகழ்வு வந்து அவரோட வெறுப்பை மீண்டும் தட்டி எழுப்பிடுச்சு. நெக்ஸ்ட் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஷுபியா சம்பவத்துல தோஜி வந்து தற்காலிகமா உயிர் தெரிந்தாரு. அப்போ அந்த ஒரு சம்பவத்துல தோஜி வந்து மெகுமே கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்போ மெகுமே வந்து தன்னோட தாயோட குடும்ப பேரை பயன்படுத்துறத உணர்ந்ததும் அவரோட மனசு வந்து சுயநினைவுக்கு திரும்பிடுச்சு. தன்னோட மகனை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தோஜி வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு.